ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் பதங்கள் 38 39. 38ஆம் பதம். ஸ்ரீ சுக உவாச்ச சம்பிரதிஸ்யவம் அஜனோ ஜனானாம் பரமேஷ்டினம் பஸ்யதஸ்தஸ்ய நத்ரூபம் ஆத்மனோன்யருண தரி. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனிடம் கூறினார், ஜீவராசிகளின் தலைவரான பிரம்மதேவருக்கு உபதேசிக்கும் பொழுது தமது உன்னதமான உருவத்தில் காணப்பட்ட பரமபுருஷரான ஹரி பிறகு மறைந்து விட்டார். பொருளுரை. பகவான் பரமபுருஷர். அஜன என்பதும் பிரம்மாவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை 4 பதங்களில் சுருக்கமாக உபதேசிக்கும் பொழுது தமது உன்னத ரூபத்தை ஆத்மனோரூபம் காட்டிக்கொண்டிருந்தார் என்பதும் இப்பதத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அவர் புருஷர்களுக்கெல்லாம் ஜனானாம் பரமபுருஷராவார். அஜன தனிப்பட்ட நபர்களாக உள்ள ஜீவராசிகளுக்கிடையில் பகவான் ஹரி தலைமையானவர் என்பது சுருதி மந்திரத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யானாம் சேதனானாம். எனவே ஜட உலகில் உள்ளதை போன்று அருவமான அம்சங்களுக்கு ஆன்மீக உலகில் இடமில்லை. சேதனம் அல்லது அறிவு இருக்கும் இடத்தில் உருவ அம்சமும் இருக்கிறது. ஆன்மீக உலகிலுள்ள அனைத்தும் பூரண அறிவுடையது என்பதால் அவ்வுலகிலுள்ள நிலம், நீர், மரம், மலை, நதி, மனிதன், மிருகம், பறவை அனைத்தும் சேதனம் எனப்படும். ஒரே தனிமையை கொண்டவையே. இதனால் அங்குள்ள அனைத்தும் தனித்தன்மையும் குறிப்பிடத்தக்க தோற்றமும் உடையவையாகும். ஸ்ரீமத் பாகவதம் இச்செய்தியை நமக்கு அளிக்கிறது. ஜீவராசிகளின் தலைவரான பிரம்மா பக்தி யோகத்தின் மிகச்சிறந்த இவ்வறிவை பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கிடையிலும் பரப்ப வேண்டும் என்றெண்ணி அவருக்கு இதை உபதேசித்தார். பிரம்மதேவரும் அதே செய்தியை தமது செல்வ புதல்வரான நாரதருக்கும், நாரதர் அதை வியாசதேவருக்கும், வியாசதேவர் அதை சுகதேவ கோஸ்வாமிக்குமாக உபதேசித்தனர். சுகதேவ கோஸ்வாமி மற்றும் பரீட்சித் மகாராஜன் ஆகியோருடைய கருணையின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக நம் அனைவருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் நிரந்தரமாக அளிக்கப்பட்டுள்ளது. 39ஆம் பதம். அந்தர்ஹி தேந்திரியார் தாய ஹரையே விகிதாஞ்சலி சர்வபூதமயோ விஸ்வம் சசர்ஜேதம் ச பூர்வவத். மொழிபெயர்ப்பு. பக்தர்களுடைய புலன்களுக்கு உன்னதமான இன்பத்தை அளிப்பவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரியின் மறைவுக்கு பின் பிரம்மா கூப்பிய கரங்களுடன் முன்பு ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டிருந்ததை போன்ற பிரபஞ்சத்தை மறுபடியும் சிருஷ்டிக்க துவங்கினார். பொருளுரை. அனைத்து ஜீவராசிகளின் புலன்களையும் திருப்திப்படுத்துவராக பகவான் ஹரி இருக்கிறார். பகிரங்க சக்தியின் பிரதிபிம்பத்தால் மாயைக்குட்பட்ட ஜீவராசிகள் பரமனின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தங்களுடைய புலன்களை முறையாக ஈடுபடுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய புலன்களை வழிபடுகின்றனர். ஹரிபக்தி கதோதயத்தில் பின்வருமாறு பதம் உள்ளது. ஓ பகவத் பக்தனை, இவ்வுலகில் தூய பக்தரை காண்பது அரிது என்பதாலும் உன்னை காண்பதன் மூலமாகவே காட்சி புலனின் நோக்கம் நிறைவேறுகிறது. உன் உடலை தொடுவதே தேக ஸ்பர்சத்தின் திருப்தியாகும். நாக்கு உனது விசேஷ குணங்களை போற்றி புகழ்வதற்கென்றே இருக்கிறது. ஆரம்பத்தில் ஜீவராசியின் புலன்கள் பகவானுடைய அல்லது அவரது பக்தர்களுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்தும் நோக்கத்திற்காகவே வழங்கப்பட்டன. ஆனால் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜடசக்தியால் ஏமாற்றப்பட்டு புலன் இன்பத்தால் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டனர். எனவே பந்தப்பட்டுள்ள புலன்களின் செயல்களை சீர்திருத்தி அவற்றை பகவானின் நேரடியான தொண்டில் மறுபடியும் ஈடுபட செய்வதற்காகவே கிருஷ்ண உணர்வு முறை உள்ளது. இவ்வாறாக மறுபடியும் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் பந்தப்பட்ட ஜீவராசிகளை மறுபடியும் சிருஷ்டித்து அவர்களை செயற்பட தூண்டுவதற்காக பிரம்மதேவர் தனது புலன்களை பகவத் தொண்டில் ஈடுபடுத்தினார். இவ்வாறாக இந்த ஜட பிரபஞ்சம் பகவானின் விருப்பத்தால் படைக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்படுகிறது. பந்தப்பட்ட ஆத்மா வீடு பேறு அடையும் முறையில் செயற்படுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகவே இது படைக்கப்பட்டுள்ளது. பகவத் தொண்டர்களான பிரம்மா, நாரதர், வியாசர் மற்றும் அவர்களுடைய குழுவினர் ஆகியோர் பகவானின் அதே நோக்கத்திற்காக சுறுசுறுப்பாக செயற்படுகின்றனர். சிற்றின்ப உலகில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களை சீர்படுத்தி அவர்களுடைய புலன்களை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்துவதே அவர்களுடைய நோக்கமாகும். இவ்வாறு புலன்களின் செயல்களை மாற்றியமைப்பதற்கு பதிலாக
அர்வவாதிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் பகவானையும் கூட உணர்ச்சியற்றவர்களாக மாற்றிவிட முயல்கின்றனர். இது பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் பொருத்தமற்ற சிகிச்சை முறையாகும். புலன்களின் குறைபாடுகளை அகற்றுவதன் மூலமாக அவற்றின் நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு சிகிச்சை அளிக்க முடியும். புலன்களை முற்றிலும் வேறறுப்பதால் அல்ல. கண்களில் நோய் இருக்குமானால் சிகிச்சை அளிக்க வேண்டும். கண்களையே பிடுங்கி விடுவது சிகிச்சையாகாது. அதை போலவே பௌதிக நோய் முழுவதும் புலனுகர்வு முறையையே அடிப்படையாக கொண்டுள்ளது. புலன்களை பகவானின் அழகை காண்பதிலும் அவரது பெருமைகளை கேட்பதிலும் அவருக்காகவே செயல்படுவதிலும் திரும்பவும் ஈடுபடுத்துவதே நோய்வாய்ப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையடைதல் என்பதாகும். இவ்வாறாக பிரம்மதேவர் பிரபஞ்ச இயக்கங்களை திரும்பவும் படைத்தார். ஹரே கிருஷ்ணா.